ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம விஷால் அவர்களுடைய நடிப்பில் வந்திருக்கிற ரத்னம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, படம் பார்த்திங்கன்னா நம்ம ஹரி அவர்களும் நம்ம விஷால் அவர்களும் ஒர்க் பண்ண 2 படங்களுமே சரியான ஒரு ஹிட்டான படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பூஜையாக இருக்கட்டும், இல்லை தாமிரபரணியாக இருக்கட்டும், இது அவங்க 3வது முறையாக அவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துடைய கதை பார்த்தோம்னா நம்ம பிரியா பவானி சங்கர் வச்சு தான் படம் முழுக்க நகருது அப்படின்னே சொல்லலாம். என்னடா சொல்கிறப்ப நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அவங்களுக்குள்ள ரோல் வச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறையா கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதிலிருந்து விஷால் அவங்களையும் காப்பாற்றி தங்கள் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அது எல்லாத்தையுமே நம்ம படத்தில் பார்த்து தான் கரெக்டாக தெரியும். நான் இங்கே சொல்லிட்டேன்னா அது ஒரு ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும். ஸோ படம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக எப்பயுமே நம்ம ஹரி அவர்கள் எப்படி போகுமோ அதே மாதிரி எந்த வித லேகும் இல்லாமல் சூப்பராக போச்சு. சின்னதாக லேக் வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நம்ம டிஎஸ்பியோட மியூசிக் அதை சரி கட்டிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு காம்பினேஷன் 3 பேருமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தில் ஆக்ஷன் சீன் நான் சொல்லவே தேவையில்ல. நம்ம ஹரி அவர்களோட ஆக்ஷன் சீன்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். தரமாக பண்ணியிருக்காரு. சூப்பரான ஆக்ஷன் சீன். நம்ம விஷால் அவர்கள் அவர் செம்மையாக அவருடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்தந்த இடத்துல ஃபைட்ஸ், எல்லா இடத்துலையும் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் தேவையான இடத்துல ஃபைட்டு, தேவையான இடத்துல ரொமான்ஸ், தேவையான இடத்துல காமெடின்னு நம்ம ஹரி படம் எப்படி இருக்குமோ அந்த இடத்துல சூப்பராக செம்மையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்களை காமெடின்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த இதில் அவருடைய ஃபைட்டும் இருக்குது. என்னடான்னு கேட்கலாம். ஆமாங்க, அவருடைய ஃபைட்லாம் வேறு மாதிரி தரமாக ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ அவருடைய ஃபைட்டாக இருக்கட்டும், நம்ம விஷால் அவருடைய ஆக்ஷனாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி மாசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக படத்தை பார்த்திங்கன்னா ஒரு தரமான கம்பேக் நம்ம விஷால் அவர்களுக்கும் நம்ம ஹரி அவர்களும் சொல்லலாம். விஷால் அவர்களுக்கு லாஸ்ட் படம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னி சூப்பராக போச்சு, 100 கோடி வசூல் அடிச்சுட்டே சொல்லலாம். பட் ஆனால் அதில் நம்ம எஸ்எஸ்ரி அவர்களோட நடிப்பும் சேர்ந்து இருந்தனால தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இது தனியாக அவரே இன்னும் சூப்பராக ஒரு செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி அவர்களுடைய ரோலும் சூப்பராக அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பெஸ்ட்டாக கொடுத்தனால தான் படம் நல்ல ஒரு வெற்றி படமாக வந்திருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் போய் பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான், ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தான். ஸோ பாருங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு 10க்கு 8.5 கொடுக்கலாம். நடா நீ ரொம்ப பேசுறியடா, ரொம்ப இது பண்ணுறியடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு லேக் இல்லாத என்டர்டைன்மெண்ட் படமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ, இன்றைக்குள்ள ரிவ்யூ இதுதான். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.